யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த அசைவ உணவகம் இப்போது ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்குது. அந்த முடிவு உண்மையிலேயே இதற்கு எதிராக போராடிய மக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்றதை இந்த இடத்தை பதிவு செய்ய முடியும். எனவே என்ன முடிவை அந்த கடை எடுத்திருக்கிறது என்பதை இந்த காணொளியில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போறேன். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இதுவரை பவனீசன் குரல் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபொத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். திரும்பவுமே சொல்கிறேன், நிறைய பேர் இந்த காணொலியை பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் செய்ய மறக்கிறீர்கள். எனவே சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொண்டா தான் எதிர்காலத்தில் நான் போடுற காணொளி உங்களை வந்து சேரும். யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் ஒரு அசைவ உணவகம் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த அசைவ உணவகம் எங்க அமைக்கப்பட்டிருக்கின்றா, திருவிழா நேரங்களில் வீதி தடை போடப்படும். அந்த வீதி தடை எல்லைக்குள்ளதான் அந்த அசைவ உணவகம் அமைக்கப்பட்டிருக்குது. அதுவும் மாநகர சபைக்கு முன்னால. மாநகர சபைக்கு முன்னால் அமைக்கிறதுல எந்த தவறுமே இல்லை. ஆனால் ஒரு மாநகர சபை இதுவரை காலமும் ஒரு விதியா இல்லாட்டியும் சட்டமா இல்லாட்டியும் அது ஒரு அந்த இடத்தினுடைய சூழல் கருதி அந்த விடயத்தை கடைபிடித்து வரும்போது மாநகர சபைக்கு முன்னுக்கே இந்த மாதிரியான அசைவ உணவகம் அமைக்கப்படுகிறது என்பது உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாதது. அதை நானும் ஏற்கனவே காணொலியா பதிவிட்டிருந்தேன். அந்த நேரத்தில் நான் சொன்ன விடயம் என்னன்னா, அந்த உணவகம் அமைக்கப்பட்டது தொடர்பாக பல கருத்துக்கள் இருந்தது. ஏன் அசைவம் யாரும் சாப்பிட்றது இல்லையா அந்த எல்லைக்குள்ளே இருக்கிறவர்கள், அது மாதிரியான கேள்விகள் எல்லாம் கேட்கப்பட்டது. அது தொடர்பாக எல்லாம் என்னுடைய தெளிவான புரிதலை சொல்லி அந்த கடை அகற்றப்பட வேண்டும், இல்லை என்றால் அங்கே வந்து சைவ உணவுகள் விற்பனை செய்யப்பட வேண்டும், அசைவ உணவுகள் விற்பனை செய்வது தடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு விடயத்தை நான் பதிவு செய்திருந்தேன். அதற்கு காரணம், இவ்வளவு காலமும் பின்பற்றப்பட்டு வர அந்த விடயம் என்பது ஒரு உணவகத்தால் கெட்டு போகக்கூடாது. நான் நேற்று முன்தினம் பதிவிட்ட ஒரு காணொளி, அந்த காணொளியில் சொல்லியிருந்தேன், இந்த உணவகத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு, இப்படியே விட்டால் இதுக்கு பக்கத்தில் இன்னொரு அசைவ உணவகத்துக்கு அனுமதி கேட்டு யாராவது ஒருவர் விண்ணப்பிக்கிற நேரத்தில் அதுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சூழலில் மாநகர சபை இருக்கும். எனவே அப்படி அந்த இடம் அசைவ உணவுகளினுடைய ஒரு சூழலாக மாறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்ன நேரம் ஒருவர் நக்கல் துணியோட ஒரு கருத்தொன்று போட்டிருக்கிறார். நீங்கள் சொல்கிறத பார்க்க போனால் அப்படியே போய் முருகனை வந்து ஏதோ வேறு புத்தராவோ ஏதோ மாற்றி போடுவார்கள் என்ற மாதிரி தான் உங்களுடைய கதை இருக்குன்ற ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். அந்த அண்ணாவை பார்த்து கேட்குறேன், ஏன்னா அப்படியான விடயங்கள் இந்த நாட்டில் நடக்கலையா? எவ்வளவோ விடயங்கள் நடந்திருக்கும் போது எங்களுடைய யாழ்ப்பாண மண்ணினுடைய அடையாளமாக இருக்கிற நல்லூர் கோயிலினுடைய அந்த புனிதத்தை கெடுக்கிற மாதிரி ஒரு விடயம் வந்தால் அதை மாற்றியமைக்க வேண்டியது சூழல். அது மாற்றியமைத்தே ஆக வேண்டும். எனவே அந்த உணவகம் அமைக்கப்பட்டதுக்கு பிறகு அசைவ உணவுகள் இருக்கின்ற உடனே அது பெரும் பேசுபொருளாக மாறியிருந்தது. அதற்கு பிறகு கடந்த செவ்வாய்க்கிழமை ஒரு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அந்த போராட்ட நேரத்தில் நான் நேற்று நாளும் செய்தியில் பகிர்ந்திருந்தேன். அது சட்டவிரோத கட்டணம் என்பது தெரிய வந்திருந்தது. யாழ் மாநகர ஆணையாளரிடம் ஒரு கடிதம் கொடுக்கப்பட்டது. அதுபோல அவரிடம் கேட்கப்பட்ட நேரத்தில் தங்களுடைய அனுமதி இல்லாமல் தான் அந்த கட்டடம் கட்டப்பட்டிருப்பதாகவும் அந்த கட்டடத்தை தாங்கள் வந்து அந்த அனுமதியை கோரி அதுக்கான ஒரு முடிவு வரும் வரைக்கும் மூடி வையுங்கள் என்று சொன்ன போதும் கூட அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற விடயத்தை ஆணையாளர் குறிப்பிட்டிருந்ததாக வேலன் சுவாமிகள் அவர்கள் போராட்டத்துக்கு பிறகு வெளியில் வந்து சொல்லியிருந்தார். எனவே இந்த விடயம் பல மக்கள் மத்தியில் பேசுபொருளாக இருந்தது. அதைவிட முக்கியமான விடயம் என்னென்னா, அங்கே கையெழுத்து வாங்கி அது மாநகர சபையிடம் கையளிக்கப்பட்டதாக கூட செய்திகள் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் நேற்றைய நாளில் அந்த உணவகத்தினுடைய முன்பகுதியில் இருந்த வீதியில் பயணம் செய்கிற நேரத்தில் மக்களினுடைய பார்வைக்கு படுற பெயர் பலகை மாநகர சபையால் அகற்றப்பட்டது. அதற்கு காரணம் அது சட்டவிரோதமான முறையில் அமைக்கப்பட்டிருந்தது. எனவே அதற்கு பிறகு இந்த கடை என்ன முடிவு எடுக்கப் போகுது என்ற வரைக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருந்தது. இன்றைய நாளில் அந்த கடையினுடைய முன் பகுதியில் உள்ளுக்கு ஒரு பதாகை ஒன்று போடப்பட்டிருக்குது. அதில் சர்விங் வெஜிடேரியன் மெனு என்ற மாதிரி போடப்பட்டிருக்குது. எனவே அங்கே இனி சைவ உணவுகள் தான் வழங்கப்படும் என்று நாங்கள் நம்பலாம். எனவே இந்த பதாகை போடப்பட்டதற்கு பிறகு சமூக வலைத்தளங்களில் அதிகமாக அந்த கடையை புகழ்ந்து அந்த கடைக்கு நன்றி சொல்லி மக்களுடைய உணர்வை மதித்ததற்கு நன்றி சொல்லி நிறைய பேர் சமூக வலைத்தள
வலைத்தளங்களூடாக தங்களுடைய பதிவுகளை போட்டு கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது ஒரு பக்கத்தில் இருந்து கொண்டு குதர்க்கமான சில முரணான கருத்துக்களை பதிவு செய்கிறத தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். ஏனென்றா இங்கே இந்த அசைவ உணவகம் அமைக்கப்பட்டதுக்கு பிறகு நிறைய பேர் கேட்டது, என் கோயில்களில் அசைவ படையல் படைக்கிறது இல்லையா? அதே மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டிருந்தார்கள். இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு தெளிவான விடயத்தை என்னுடைய பக்கத்தில் இருந்து சொல்ல முடியும். ஏதாவது ஒரு கோயிலுக்கு போனாலும் வெளியில் நின்று தான் என்ன பார்த்துருப்பீங்க. இப்போ நல்லூர் கோயிலை பொறுத்த வரைக்கும் உள்ளுக்கு போகும்போது மேல் சட்டை கழட்ட வேண்டும் என்ற சில விதிமுறைகள் இருக்குது. இப்போ சன்னதி கோயிலில் நான் மேற்சட்டை கழட்டாமல் உள்ளுக்கு போவேன். நான் அதிகமாக ஒரு பக்தியோட போய் வழிபட்டு வாரேன். அதுக்கு எனக்கு அங்கே அனுமதி கிடைக்குதுன்னா அங்கே நான் போகிறேன். நல்லூர் சன்னதி அப்படி இருக்கின்ற உடனே நல்லூரும் இப்படித்தான் இருக்கணும்னு போய் அங்கே நான் முரண்படையிலாது. இதிலிருந்து நான் சொல்ல வாரது என்னென்றா, ஒரு அசைவம் படைக்கிற கோயில் இருக்குது, கடாய் அடிக்கிறார்கள், அந்த மாதிரியான கோயில்கள் இருக்குது. அந்த கோயில் பூர்வீகமாக அப்படி இருக்குது, அப்படியும் பின்பற்றப்பட்டு வருகிறது. உண்மையாக சொல்லப்போனால் தமிழர்களினுடைய ஒரு நிலையில இருந்து பார்த்தா இதில் இந்த அசைவம் என்ற விடயத்திலேயே பல கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், அந்த கோயில் சூழலில் இதுவரைக்குமே அசைவ உணவகம் வெறையில, அந்த அசைவ உணவகம் வாரதுக்கான சூழலை உருவாக்கி கொடுக்கல. மாநகர சபையினுடைய முன்னாள் உறுப்பினர் ஒருவர், நான் ஏற்கனவே போட்ட காணொலியில் அதை சுட்டி காட்டி இருக்கிறேன். அந்த உறுப்பினர் சொல்லியிருக்கிறார், வெள்ளிக்கிழமைகளில் கொல்கள்ளம் அதுபோல இறைச்சி கடைகள் திறக்கக்கூடாதுன்ற ஒரு விடயம் பெறுகிற நேரத்தில் அதற்கு எதிராக ஒருவர் நீதிமன்றத்துக்கு போயிருந்தார். அந்த பிரதேசத்தினுடைய சூழல் அறிந்து அந்த நீதிமன்றம் அந்த வழக்கு தொடர்ந்தவருக்கு ஆதரவாக பதில் வழங்கியல், ஆதரவாக தீர்ப்பு வழங்கியல். எனவே நல்லூர் சூழலில் இதுவரைக்கும் ஒரு அசைவ உணவகம் இல்லையென்றா அதை இனி வர வேண்டாம் என்று யோசிக்கிறதுல எந்த தவறுமே இல்லைன்றதை தான் என்னால் இந்த இடத்த சொல்ல முடியும். சில விடயங்கள் முன்வைக்கப்படுகிறது. இப்போ இந்த நல்லூர் பகுதியில் காணாமல் போனவர்கள் போராட்டம் செய்ய வருகிற நேரத்தில் அங்கே தடுக்கப்பட்டார்கள், வேலி போட்டு. அந்த விடயத்தை நானுமே எதிர்க்கிறேன். அப்படி செய்தது என்பது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது. அந்த நேரத்தில் நான் வானொலியில் வேலை செய்து கொண்டிருந்த நான் நினைக்கிறேன், அந்த செய்தியை கேட்டுட்டு அங்கே உள்ளுக்கு இருந்து குழம்பினதில் நான் முறை என்ன இது இப்படி இப்போ எங்களுடைய ஒரு அடையாளமாக பார்க்கப்படுற ஒரு கோயிலினுடைய பகுதியில் இந்த மாதிரியான ஒரு விடயம் நடக்குதுன்றது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்னு அந்த இடத்துல இருந்து நான் குழம்பி இருந்தேன். ஆனால் அந்த நேரம் என்னால் சமூக வலைத்தளங்கள் மூலமாக கொண்டு போய் சேர்க்க முடியலை. எனவே அது நடந்த விடயங்கள் தவறு, சில விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட வேண்டியது தவறானது. இப்போ போராட்டம் முன்னெடுக்கிறவர்கள் அந்த நேரத்தில் அதை கேட்டிருக்க வேண்டும்ன்றது சரி. அதை கேட்கிறதுக்காக இதையும் கேட்கக்கூடாது, இதிலையும் நீங்க அமைதியா இருங்கோன்ற ஒரு விடயம் சொல்றதுன்னு சொன்னா அது சில நேரங்களில் முரணத்தான் ஏற்படுத்தும். அந்த உணவகம் அகற்றப்பட வேண்டும் என்று நிறைய பேர் வலியுறுத்தியிருந்தார்கள். நான் ஏற்கனவே போட்ட காணொலியிலையும் சொன்ன விடயம் என்றது, ஒரு கடையை அமைக்கிறதுக்கு பல கோடி ரூபாய் செலவு செய்திருப்பார்கள், அதில் எத்தனையோ கோடியோ போட்டிருப்பார்கள், ஏதோ ஒரு செலவுன்றது இருக்குதானே. அப்போ அந்த செலவுகளை நாங்கள் பார்க்காம அதை அகற்றணும் என்ற சூழலுக்கு போகிறத விட முதல் கட்டமாக அவர்கள் அசைவம் தவிர்த்து சைவ உணவுகளை வழங்கலாம் என்ற ஒரு நிலைக்கு கொண்டு போகலாம். அதை அவர்கள் மீறி இல்லை இது அசைவ உணவகம் மட்டும்தான் நாங்கள் கொடுப்போம், நீங்கள் செய்கிறத செய்ய பாருங்கன்னு சொன்னால் அந்த கடையை அகற்றுறதுக்கான நிலைக்கு போகலாம் என்ற விடயத்தை நான் சுட்டி காட்டியிருந்தேன். சரி, இப்போ அந்த உணவகத்தில் சைவ உணவுகள் தான் விற்பனை செய்யப்படும் என்ற ஒரு சூழல் வந்துடுது. ஆனால் இன்றைக்கு இப்படி பேர் பலக போடப்பட்டிருக்கு. இன்னொரு ஒரு மாதத்தால் என்ன நடவடிக்கைகள் அந்த கடை எடுக்குதோ தெரியாது. எனவே இதில் மாநகர சபை மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். அவர்களுக்கு அதுதான் பொறுப்பு. மாநகர சபை உறுப்பினர்கள் இதில் ஒவ்வொரு முறையுமே கண்ணியத்தோடு அவதானிக்க வேண்டும் என்பதை பதிவு செய்கிறேன். ஏனென்றா ஏற்கனவே கோண்டாவில் பகுதியில் ஒரு அசைவ உணவகம் அமைக்கப்படுற நேரத்தில் அந்த உணவகத்துக்கு எதிராக போராட்டம் நடத்தப்பட்ட நேரத்தில் கொஞ்ச நாளைக்கு அசைவம் தவிர்த்து உணவுகளை விற்பனை செய்ததாகவும் பிற்காலத்தில் ஒரு பூச்சாடியை போட்டு மறைச்சு இப்போ அசைவ உணவு தான் வழங்கப்படுகிறது ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த உணவகமும் கண் துடைப்புக்காக இப்படியான விடயத்தை செய்யுமாக இருந்தால் எதிர்காலத்தில் அவதானிக்கப்பட்டு இவர்களுக்கான சரியான நடவடிக்கையை மாநகர சபை எடுக்கணும் என்றதை இந்த இடத்தை பதிவு செய்து கொள்கிறேன். அடுத்தது, இப்போ சமூக வலைத்தளங்களில் இந்த உணவகத்தை வாழ்த்த தொடங்கிவிட்டார்கள். உண்மையிலே வாழ்த்துக்கள். மக்களினுடைய மனதை மதித்திருக்கிறீர்கள், மக்களினுடைய உணர்வை மதித்திருக்கிறீர்கள். அது உண்மை, அது வாழ்த்தப்பட வேண்டியது. ஆனால் அதற்காக அந்த கடை, அந்த கட்டிடம் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட கட்டடமாக அந்த போராட்டத்தின் போது சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சட்டவிரோத கட்டுறதுக்கான சரியான நடவடிக்கையை மாநகர சபை முன்னெடுத்து அந்த விடயத்தில் அவதானமாக இருக்கணும். இப்போ அந்த உணவு சார்ந்த பிரச்சனை தீர்ந்ததுன்றதுக்காக ஒரு பல்தேசிய நிறுவனம்ன்றதுக்காக அவர்கள் அனுமதி எடுக்காம எந்த விதமான அனுமதியும் இல்லாமல் அந்த இடத்த உணவகம் அமைக்கலாம் என்ற நிலைக்கு போகக்கூடாது. எனவே முடிந்த அளவு அந்த அனுமதி சார்ந்த விடயங்களில்
இந்த மாநகர சபை கவனத்தை எடுத்துக்கொள்ளும் என்று நாங்கள் நம்புகிறோம். அடுத்தது சில கருத்துக்களை பார்த்துருந்தேன். இது ஒரு மத ரீதியான விடயமாக பகிர்ந்திருந்தார்கள். உண்மையாக சொல்லப்போனால் நானும் இன்னொரு அண்ணாவும் நாளாந்தம் இந்த அரசியல் சார்ந்த விடயத்தை கதைச்சு கொள்ளுவோம். அந்த அண்ணாவோட இந்த விடயத்தையும் கதைச்சிருந்தேன். சரியா, இப்போ நாங்கள் கதைக்கும் போது கதைப்பேன். அந்த அண்ணா சொல்லியிருந்தார், பவனீசன் இவ்வளோ காலம் பின்பற்றப்படவிருந்தால் அது கட்டாயமாக அகற்றப்பட வேண்டும் என்ற ஒரு சூழலை கடுமையாக அவரும் வலியுறுத்தி இருந்தார். அந்த அண்ணா தமிழன் தான், ஆனால் அவர் மத ரீதியாக கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றக்கூடியவர். ஆனால் அந்த அண்ணா இந்த நியாயம் என்ற விடயத்தில் வந்து நிற்கிறார் தான். எனவே இது மத ரீதியானது என்ற ஒரு பச்சையை வந்து குத்தி போடாதேங்க. அது ஒரு புனிதமான இடமாக இதுவரைக்கும் இருந்திருக்குதுன்னு சொன்னால் அது இனியும் புனிதமாக இருக்கட்டும் என்று புரிந்துணர்வோடு விட்டு கொடுத்து நடந்து போகிறது தான் பொருத்தமாக இருக்கும். மற்றபடி இப்படி ஒரு இப்போ இதுவே ஒரு ஏதோ ஒரு வகையில் மத பிரச்சனையாக வந்திருந்தால் இதில் என்னுடைய கருத்து வேறு மாதிரி இருந்திருக்கும். மத ரீதியான பிளவுகளை எங்களுடைய இனத்துக்கு ஏற்படுத்துறதுக்கு நிறைய முயற்சிகள் நடக்குது. எனவே அந்த முயற்சிகளுக்கெல்லாம் நாங்கள் இடங்கொடுக்க கூடாது. எப்பவுமே ரத்தம் சதை போல எங்களுடைய மத ரீதியான ஒற்றுமையோடு இனமாக நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இருப்போம் என்றதை இந்த காணொளி மூலமாக வலியுறுத்தி கொள்கிறேன். ஆரம்பத்தில் இருந்த சூழல் வேறு, இப்போ இருக்கிறது வேறு. ஆனால் நாங்கள் ஆரம்பத்தில் பேசின மொழியும் தமிழ் தான், இப்போ பேசுகிற மொழியும் தமிழ் தான். இன்றைக்கி நான் பின்பற்ற மதத்தை தாண்டி நான் எதிர்காலத்தில் ஏதோ ஒரு சூழலுக்காக நான் இன்னொரு மதத்துக்கு போகலாம். அப்படி போகிறதால நான் பேசுகின்ற மொழியை மறந்து நான் என்னுடைய இனத்தினுடைய எதிர்கால லட்சியத்தை எல்லாம் மாற்றி போட்டு போக முடியாது, போகவும் மாட்டேன். அதுதான் எங்களுடைய உணர்வு ரீதியாக நாங்கள் தமிழர்களாக எப்பவுமே ஒன்றிணைந்து நிற்போம். இப்படியான எதிர்காலத்தில் ஏதாவது மத ரீதியான விடயங்கள் வந்தால் எந்த பக்கத்தில் இருந்தாலும் நாங்கள் அதில் உறுதியாக தமிழினமாக ஒன்றுபடுவோம். எனவே இந்த காணொளியை பார்த்த நீங்கள் உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த உணவகம் அசைவ உணவகத்தை தவிர்த்து சைவ உணவகமாக மாற்றப்பட்டிருப்பது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறதா என்பதை மறக்காது பதிவு செய்யுங்கள். எதிர்காலத்தில் அந்த கடை சார்ந்த விளம்பரங்களும் இனி அதிகமாக வரும் என்று நினைக்கிறேன். சில வேளைகளில் ஒரு விளம்பர உத்தியாக கூட இது இருந்திருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இந்த கடை ஒரு பெரிய பாடத்தை மக்களுக்கு எதிர்காலத்தில் கடைகள் அமைக்க போகிறவர்களுக்கு உணர்த்தி இருக்கும் என்றதை இந்த இடத்தை பதிவு செய்து கொண்டு இந்த காணொளியில் இருந்து விடைபெறுகிறேன். இதுவரை பவனீசன் குரல் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணி பட்டன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.